திண்டுக்கல் அருகே 30 ஆண்டுகளாக மின்சார வசதி இல்லாததால் தற்போது வரை மண்ணெண்ணெயை விளக்கு வெளிச்சத்திலேயே வாழ்ந்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தொகுதியான ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தரேவு கிராமம் 1வது வார்டு தெருவில் சுமார் 30 குடும்பத்தினர் கடந்த 30 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்த தெருவில் குடியிருப்பவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் மின் வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு, சாக்கடை வசதி, கழிப்பிட வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. அதனால் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் செல்போனுக்கு சார்ஜ் போடுவதற்கு கூட அண்டை கிராமத்தை நாடும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. எனவே தமிழக அரசு தங்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடிப்படை வசதி எதுவும் கிடையாது. கரண்டு, தண்ணி எந்த வசதியும் கிடையாது. ஐபிகிட்ட போயிருக்கோம், தாலுகா ஆஃபீஸுக்கு போயிருக்கோம். வந்து பார்க்குறேன்றாங்க, எதுவுமே பார்க்க மாட்டேன்றாங்க. நாங்கள் 30 குடும்பத்தை தெரிஞ்சு இருட்டுக்குள்ளே 30 வருஷமாக வாழ்ந்துக்கு இருக்கோம். இது பாதி பேர் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க கரண்ட் இல்லாமல். நாங்கள் இந்த இடம் வாங்கி 30 வருஷமாக குடியிருக்கிறோம். குடியிருந்து இந்த பட்டா எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ எல்லா அதிகாரிட்ட நாங்கள் போய் மனு கொடுத்தா அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, வாங்கி பார்த்துக்கிட்டு செய்யலாம்னு இது நாள் வரைக்கும் எங்களுக்கு நடவடிக்கை எந்ததும் இல்லை. ஐபிகிட்ட ஒரு வட்டம் 5 வட்டம் போனோம். அங்கே போய் கேட்டதுக்கு என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி செய்வோம் அப்படின்ட்டு அவரும் எதுவுமே எங்களுக்கு செய்யலை.